கிருபையினால் வாழ்கிறோம், கிருபைக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் இந்த நாளின் ஜீவனோடு அவருடைய சமூகத்திலே காணப்படுகிறோம். அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதாமே. உங்களுக்கு ஒரு சிறிய காரியத்தை மத்தியிலே சொல்லிவிட்டு இந்த நான் செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். இந்த ஈரான் இஸ்ரவேல் யுத்தத்தை குறித்து நாம் நம்முடைய பார்வையை கொஞ்சம் கவனமாய் திருப்பணும். ஏன்னா நாம் வேதத்தின் ஆதாரத்திலே சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த ஈரான், இந்த இஸ்ரவேல் இந்த யுத்தத்தை குறித்து டிபி யோசுவா கர்த்தருக்குள்ளே நித்திரையடைந்த அந்த தீர்க்கதரிசி 2012 ஆண்டு அவர் தம் சபை நடுவிலே சொல்லுகிறார், ஈரானுக்கும் இஸ்ரவேலுக்கும் ஒரு யுத்தம் வரும். அவர் அழகாய் ஆட்களை வைத்து அதை அழகாய் அதை உருவகப்படுத்தி காண்பிக்கிறார். நான் உங்களுக்கு அதை வார்த்தைகளால் சொல்லுகிறார், இந்த யுத்தம் வரை நீங்க இப்பொழுதே ஆரம்பிக்கணும். இந்த யுத்தம் மற்ற யுத்தங்களை போல அல்ல. இந்த யுத்தம் நம் பார்வைக்கு சாதாரணமாய் இருந்தாலும் இந்த யுத்தத்தினுடைய பின் விளைவுகள் பயங்கரமாய் இருக்க போகுது. அப்போ இந்த இதுக்காக நீங்க செபிங்கன்னு அவர் 2-3 தரத்திலே 2011 ஆண்டு தொடங்கி 2012 அவர் அதை தீர்க்க தரிசனமாய் உரைத்து அவர் அங்கே தன்னோடு ஊழியம் செய்கிற இன்னொருவரை மலைத்து அவரை ஒரு பக்கத்தில் நிறுத்திவிட்டு தன்னை மறுபக்கத்தில் நிறுத்திவிட சொன்ன இந்த யுத்தம் எப்படி நடக்க போதுண்டா, ஒரு ஆளை கூப்பிட்டு சொல்ல நீ என் பக்கத்தில் நீ, மற்ற கூட அவர் பக்கத்தில் அப்படியே சொல்லி ஒரு 4-5 பேர் அங்கே 4-5 பேர் இங்கே நிறுத்திவிட்டு சொல்ற இந்த யுத்தம் இப்படியாய் பரவும். இந்த யுத்தம் சாதாரண யுத்தம் அல்ல, இந்த யுத்தம் பயங்கரமாய் வரப்போகுது. அப்போ இதை குறித்து தேவன் இன்னொரு சாட்சியை பார்க்கும்படியாய் கிருபை செய்யலாம். இந்த சாட்சியை பார்த்த பொழுது அது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு சாட்சி. அங்கே ஒரு நேவி ஆபீசர், ஒரு நேவி அந்த கடற்படை இதில் இருக்கிற ஒரு ஆபீசர், அவர் இந்த அணு ஆயுதங்களோடும் அந்த இதுகளோடு அவங்களுடைய அந்த என்ன செய்யற தொழில்நுட்ப அந்த சாலையிலே அவர் வேலை செய்கிறவரும் ஒரு பெரிய கப்பற்படையிலே ஒரு பெரிய கமாண்டிங் பொசிஷன்ல இருக்கிறவர். அவருக்கு 2 பிள்ளைகள், ஒரு பிள்ளை 8 வயசு, மற்ற மகளுக்கு 4 வயசு. இவர் கப்பலிலே அந்த காரியங்களே வேலை செய்து கொண்டிருக்கும் போது அவருடைய இதயத்திலே அவருக்கு அதில் சமாதானம், இத்தனை காரியங்கள் மனிதனை கொள்வதற்கு இப்படிப்பட்ட காரியங்களா இருக்குதா என்று சொல்லி அவர் அந்த காரியங்களை குறித்து அநேக தடவை துக்கப்படுவார். ஆனாலும் வீட்டில் கூட அவர் சொல்றது இல்லை, தான் எப்படிப்பட்ட காரியங்களில் இருக்கிறேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன் சொல்வதில்லை. ஒரு நாள் இவர் வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த கப்பல் அந்த சமுத்திரத்தின் நடுவில் அவங்க அந்த தொழிற்சாலையில் அந்த கப்பலுக்குள்ளே அது இருக்குது, அதில் அவங்க இழந்து கொண்டிருக்கும் திடீரென்று இவர் சரீரத்தில் ஒரு மாறுதல் ஏற்பட்டு இவர் ஹார்ட் பீட் எல்லாம் கூடி இவர் கண்ணெல்லாம் அப்படியே மயங்கி கொண்டு போகுது. அவருக்கு என்ன நடந்தா சொல்ல எனக்கு தெரியாது. ஆனால் அவரோட வேலை செய்கிற ஆட்கள் வந்து கூப்பிடுறாங்க, அந்த சத்தம் ஏதோ தூரத்துல இருந்து கேட்கிற மாதிரி எனக்கு கேட்கிறது. ஆனா ஒன்று மட்டும் தெரியுது, என்னுடைய ஹார்ட் பீட் அப்படியே குறைஞ்சு போயிட்டு என்னுடைய சரீரத்தில் ஒரு வித்தியாசத்தை உணர்ந்து அப்படியே இவர் அந்த மயக்க நிலைக்குள்ளே அந்த மரண நிலைக்குள்ளே போய்விட்டார். அப்போ பின்பாக தான் சொல்கிறார், இவரை உடனடியாக அங்கே ஹெலிகாப்டர்ல மருத்துவமனைக்கு கொண்டு போறதுக்கு அவர் ஹெலிகாப்டர்ல இவரை ஏற்றி இவரை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இப்போ அவரை கொண்டு போய் கொண்டிருக்க அந்த சமயத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவருக்கு சொல்லுகிறார், ஒரு சாதாரணமான வெண் வஸ்திரம் தான் தரித்திருக்கிறார். ஆனால் அந்த வஸ்திரத்துக்குள்ளே இல்லை, அதை தரித்து இருக்கிறவருக்குள்ளே இருந்து வருகிற வெளிச்சம் அந்த வஸ்திரத்தையே மிகவும் பிரகாசமாய் காண்பிக்கிறது. அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு அன்பு, அப்படிப்பட்ட ஒரு கனிவு, அது நான் எங்கே உலகத்தில் பார்க்க முடியாத ஒரு அன்பையும் ஒரு கனிவையும் நான் பார்த்தேன். பார்த்துட்டு ஆண்டவரை பார்த்து சொன்னாராம், உன்னுடைய மார்க்கஸ், உன்னுடைய நேரம் இன்னும் முடியவில்லை. அவருடைய பேர் மார்க்கஸ். உன் நேரம் முடியவில்லை, ஆனால் நான் உன்னை அழைத்ததன் நோக்கம் ஒன்று இருக்கிறது. என்றால் உனக்கு இதனால் விளைய போகிற இனி இந்த பூமியிலே நடக்க போகிற சம்பவங்களை உனக்கு நான் காண்பிக்கிறேன் பார் என்று சொல்லி அவருடைய கண்களை அவர் திறந்து விட்டபோது அவர் பார்க்கிறாராம். அவர் சொல்லுகிறார், அமெரிக்கா, லாஸ் ஏஞ்சல்ஸ், அதே மாதிரி வாஷிங்டன் டிசி, அதே மாதிரி தாய்வான், சைனா, அதே மாதிரி ஈஸ்டர்ன் யூரோப், பல இடங்கள்ல பார்த்தா கொழுந்து விட்டு எரியலாம். அது புகைக்காடு சொல்ற, அப்படி பார்க்கவே முடியல, அப்படிப்பட்ட புகைக்காடு என்று அப்படிப்பட்ட ஆயுதங்கள் அடிக்கிறாங்க, புகைக்காடு. அப்ப அதை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே
ஆண்டவர் காண்பிக்கிறார். ஆங்காங்கே சிறு சிறு இடங்களை பார்த்தா வெளிச்சம் வெளிச்சம். அப்போ ஆண்டவர் சொன்னாரா, இந்த வெளிச்சம் என்ன தெரியுமா? என் பிள்ளைகள் ஜெபிக்கிறதுனால் சொன்னார். என் ஒரு பிள்ளை தன் முழங்கால் படியிட்டு ஜெபித்தா ஒரு மிசைலை அவன் தடுத்து போடுகிறான். என் மகளோ முழங்கால் படியிட்டு ஜெபித்தா ஒரு மிசைலை நான் செயலற்று போக பண்ணிடுவேன். அவர் காண்பித்து அவர் அப்படியே அவருக்கு தரிசனத்தில் காண்பிக்கிறார். எப்படி ஜெபிக்கும் பொழுது எப்படி அவர் ஆவியில் அந்த கிரியை நடப்பிக்கிறது. அந்த மிசைலை நான் அப்படியே செயலற்று போக பண்ணி அடுத்த சொல்லுகிறார், சபையாய் கூடி ஜெபிக்கும் பொழுது நான் ஒரு சிட்டியையே காப்பாற்றிடுவேன். அப்போ என் பிள்ளைகள் ஜெபிக்கிறது குறைவு. என் பிள்ளைகள் முழங்கால் படியிட்டு அவர்கள் தேசத்துக்காக இப்படிப்பட்ட காரியங்களுக்காக அவங்க ஜெபிக்கிறது இல்லை. அதன் பின்பாக காண்பிக்கிற அந்த மிசைலுக்கு பின்பாக அந்த தலைவர்களுக்கு பின்பாக பார்த்தா எல்லாமே அந்த காலத்தின் வல்லமை இருந்து கிரியை செய்யறதை அவருக்கு காண்பிக்கிறார். பார், உனக்கு பின்பாக இருந்து உன் மூளையை மழுங்க பண்ணி இந்த கிரியை நடப்பிக்கிறது இப்படிப்பட்ட பொல்லாத ஆவி. நான் உன்னை அழைத்ததை நோக்கம், உனக்கு இதனால் நிறைய பாடுகள் வரும், உன்னோடு இருக்கிறவர்கள் எதிர்ப்பார்கள், ஆனாலும் நீ பயப்படாது, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ போய் சொல்லு, யுத்தம் பயங்கரமாய் வந்து விட்ட சொல்ல, இனி டைம் இல்லை. என் ஜனங்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டிய ஜனங்கள் விழித்திருந்து ஜெபிக்கணும். இத செய்தியை போய் சொல்லு, இந்த செய்தியை நீ போய் என் ஜனங்களிடத்துல சொல்லணும், எல்லா தேசங்களுக்கும் அறிவிக்கணும். பயங்கரமான யுத்தம் வருது, அடிக்க போகிற ஆயுதங்கள், உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த ஆயுதங்கள் என் ஜனங்களை நான் உண்டாக்க, என் சிருஷ்டி என் ஜனங்கள் அழித்து போடுகிறதா இருக்குது. நான் அந்த சாத்தானுடைய அந்த வல்லமை அதை செய்கிறது, எனக்கு அதுல எல்லா அளவும் பிரியமே இல்லை. என் ஜனங்களுக்கு இதை போய் சொல்லு என்ற இது சம்பந்தமாய் இதை நீ கற்றுக்கொண்டு செய்கிறபடினால் இதனுடைய விளைவை உனக்கு காண்பிக்கும்படியாக, உன்னை இதிலிருந்து விடுவிக்கும்படியாகவும் நான் உன்னை அழைத்தேன். பல தேசங்களை சொல்லுகிறான். சொல்லி போட்டு அவர் பின்பாக அந்த ஹெலிகாப்டர்ல அவரை கொண்டு போகும் பொழுது சுற்றிரண்டு அவர் சரீரத்திலே அங்கே உயிர் வந்துட்டு. அப்போ அவங்க சொல்றாங்க 14 நிமிஷம் இவர் மரித்திருந்தார். கிளினிக்கலா 14 நிமிஷம் மரித்திருந்தார். சரீரத்தில் எந்த அசையும் இல்லை, ஹார்ட் பீட் இல்லை. அப்போ அவர் சொல்றாங்க 14 நிமிஷம் என்று அவர்கள் சொன்னது அங்கே பரலோகத்தில் எனக்கு ஏதோ இயேசுவோட பல நாட்கள் கழித்தது போல, அங்க காலங்கள் எல்லாம் வித்தியாசம். அப்போ அவர் சொல்லுகிறார், இதை நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளை நீங்க ஜெபிங்க. நீங்க யார் தனியா இருந்தாலும் ஜெபிங்க, உங்களுக்கு துணை செய்கிற ஒரு தேவன் உண்டு, ஆவியானவர் உண்டு. ஜெபிங்க, முழங்கால் படியிட்டு ஜெபிங்க. நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த காலத்தில் வல்லமையை கட்டும் பொழுது ஒவ்வொரு மிசைலும் செயலிழந்து போகும். அதே போல சபையாய் கூடி ஜெபிங்க, தேசங்கள் காக்கப்படும். வருகிற காலம் பொல்லாத காலம், ஒருவரும் தப்பி போக முடியும். அப்போ இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தம் நான் உங்களுக்கு ஒரு முறை பிரசங்கத்திலே சொல்லி தந்தேன். நல்லா ஞாபகம், எப்படி இந்த கரடி ஆவி அவர்களுக்குள்ளே இருந்து பெர்ஷியாக்குள்ளே இருந்து கிரியை செய்தது, எப்படிப்பட்ட ஆவி, ஏதோமியர் எப்படி இந்த சிவப்பு வண்ணம், இதெல்லாம் நான் உங்கள் மத்தியிலே 2 வாரம் உங்களுக்கு சொல்லி தந்தது எனக்கு ஞாபகம். தேவன் எதையுமே ஒரு நோக்கம் இல்லாம பேசுகிறது. நாம் சிறு கூட்டமே நாம் அசட்டை பண்ணக்கூடாது. நம் நடுவில் தேவன் கற்று தந்த காரியங்கள் மிகவும் மிகவும் ஆச்சரியமான காரியங்கள். அப்போ நாம் இந்த ஏதோமியருடைய எப்படி ரஷ்யா ஏதோமோடு கனெக்ஷன், எப்படி இத்தாலி இங்கே கீழ்ப்பகுதியிலே ஏதோமியர் இருக்கிறார்கள் என்றெல்லாம் உங்களுக்கு நான் எங்கெங்கே பரவி இருக்கிறார்கள் என்றெல்லாம் வேதத்தின் ஆதாரத்திலே வைத்து எசேக்கியேலை வைத்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஞாபகம். அப்போ மிகவும் கவனம் பிள்ளைகள், இந்த யுத்தத்தை நீங்க சாதாரணமா எடுக்காதீங்க. இப்ப வான்வெளியை பிளாக் பண்ணிட்டாங்க. இன்றைக்கு நிறைய ஃபிளைட்ஸ் திரும்பி வந்துட்டு ஏண்டா அந்த அரபு வான்வெளியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கு அமெரிக்கா அடிக்க தொடங்கிட்டாங்க. ஈரானுக்கு அவன் 3 விதமான இதுகள் அடிச்சுட்டாங்க. இப்ப யுத்தம் பயங்கரமா தொடங்கிட்டு. இப்போ அடுத்த கட்டம் அவர் கிபியோஷா சொன்ன மாதிரி எமேன் இப்ப ஈரானுக்கு சப்போர்ட்டா வந்துட்டது. இஸ்ரேலுக்கு அமெரிக்கா சப்போர்ட்டா இருக்குது. இப்ப அடுத்ததாய் ஒவ்வொரு நாடுகளாய் வரும் பொழுது தேசம் எல்லா இடத்திலும் யுத்தம் வரும் போது நம்ம போறதுக்கு கூட நமக்கு டைம் இல்லை, நமக்கு பறந்து போறதுக்கு டைம் இல்லை, கடல் வழியா போறதுக்கு டைம் இல்லை. நாம் எல்லாரும் அடைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வருது. நாம் எல்லாரும் அடைக்கப்பட போகிறோம். தேவ பிள்ளைகள் உட்பட அடைக்கப்பட போகிற சூழ்நிலை வந்துட்டது. அப்போ விரைந்து செயல்படுங்க. தேவன் வைத்திருக்கிற இந்த நாளிகை நேரத்தை வீணாக்காதபடிக்கு உங்கள் கிரியைகள் இருப்பதாக என்ற தேவன் இதிலே மிகவும் கரிசனையாயிருக்கிறார். மிகவும் கரிசனை. உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நீங்க செய்து முடிக்கணும்.
ஏனென்று சொன்னா காலம் அவ்வளவு சமீபித்து வந்து விட்டது. நாம் யாரும் சாக்கு போக்கு சொல்லி தப்ப முடியாது. ஆகவே தேவ சமூகத்தில் அதிகமாய் காத்திருந்து தேவனோடு உறவாடி நீங்க அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற உங்க திட்டங்கள் நோக்கங்களை நிறைவேற்றி முடிக்கணும் என்பதுதான் தேவன். அதற்குத்தான் இப்படிப்பட்ட சாட்சிகளை எழுப்புகிறார். பாருங்க, தேவ பக்தியற்றம் புறஜாதி தேவன் எடுத்து அவனை இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையாய் மாறி அவன் ஆளுக்கு பயங்கரமாய் சொல்லுகிறான். தேவனுடைய அன்பை குறித்து சொல்லுகிறான். நான் உலகில் எங்கும் பார்க்காத அந்த கனிவையும் அன்பையோட கண்களை பார்த்தேன். என்னையும் காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அப்போ நாம் எவ்வளவு தூரம் தேவன் மேல அன்பு கூறணும், எவ்வளவு தூரம் தேவனோடு நாம் நெருங்கி இருக்கணும் என்ற நாம் அப்படி செயல்படுகிறது இல்லை. அதனாலதான் தேவன் ஆங்காங்கே கடைசி சாட்சிகளை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நாம் தேடி பார்க்கணும், அப்பொழுது ஆவியா நமக்கு அதை காண்பித்துக் கொடுப்பார். அப்போ மிக கவனம் பிள்ளைகள், இதை குறித்து நான் வசத்தை இந்த யுத்தம் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண யுத்தம் இல்லை. இன்னொரு விஷயம், இது அருமை அந்த கடைசி நாள் யுத்தம் அல்ல, அது இல்லை. இந்த யுத்தம் இன்னொரு யுத்தம். இது நமக்கு எச்சரிக்கை. இதுல எத்தனை தேவ பிள்ளைகள் அடிக்கப்பட்டு போறாங்க, எத்தனை தேசங்கள் அடிக்கப்பட்டு போகுது. ஏன்னா எதிரி பலமான ஆயுதத்தை அதைத்தான் ஆண்டு காண்பித்தார். நீ உருவாக்கி கொண்டிருக்க இந்த ஆயுதம் தான் எதிரி கையில வைத்திருக்கிற ஆயுதம். அது அப்படியே பஸ்பமாக்கு. ஆகவேதான் பாருங்க, அமெரிக்காவுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து அவங்க அதை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. அந்த காரியம் இப்போ 3 சிட்டியில் அடிச்சுட்டாங்க. இப்போ ஈரான் சொல்ல நாங்க சமாதானம், நாங்க யுத்தம் பண்ணுவோம், நாங்க அமெரிக்காவுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவோம். இப்ப அவன் சொன்ன கையோட ஏமேன் போயிட்டா. இவன் கரடி. நாங்கள் சொல்லித்தர இவனுக்கு பின்னிக்கு செயல்படுற ஆவி கரடி. அது பீரும். நம்ம வேத ஆதாரத்தை தானியலுக்கு காண்பித்த இதெல்லாம் வைத்தவங்களுக்கு எசேக்கியலுடாக இதனுடைய எல்லாம் நம்ம சொல்லி தந்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு எல்லாம் சொல்லி தந்திருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்குள்ளே நாம் செய்திக்காக 115வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிங்க. 743வது பக்கம் பழைய ஏற்பாட்டிலே. இந்த நாட்களுக்கு வேண்டிய அவசியமான சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் இந்த வார்த்தையின் வெளிச்சத்தில். 115வது சங்கீதம் 743வது பக்கம் 1வது வசனம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்துக்கே மகிமை வரப்படும். ஆமென், ஆமென். இங்கே அழகான ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. எங்களுக்கல்ல என்றால் தேவ பிள்ளைகள், நாம் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள். தேவன் நமக்கு மகிமையை கொடுக்க விரும்புகிறார். நல்லது, அது அவருக்கு பிரியம். ஆனா இங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறார், எங்களுக்கு இல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது கிருபையின் உம்முடைய சத்தியத்தின் நிமித்தம் உம்முடைய நாமத்துக்கு மகிமையை வரப்படும். அப்போ இந்த மகிமையை தேவன் எப்படி தமக்கென்று ஏற்படுத்தலாம் என்று நீங்க பார்த்தீங்க என்று சொன்னா, அவருடைய சத்தியத்தின் நிமித்தமும் அவருடைய அந்த கிருபை நிமித்தமும் அவர் தம் நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறார். நீங்க சங்கீதங்களை தியானித்து பார்க்கலாம். மனுபுத்திரனுக்கு அவர் செய்கிற கிரியை நிமித்தம், அந்த கிருபை நிமித்தம் அவருடைய நாமம் மகிமைப்படுது என்று சங்கீதத்திலே பல இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டியதில்லை, முக்கியமான காரியத்தை மாத்திரம் பார்க்க போகிறோம். இப்போ அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தணும் என்று சொன்னார். அவருடைய நாமம் எங்களால் மகிமைப்பட்டது என்று சொன்னார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று பிரஜாதிகள் சொல்வானே. ஆமென். இப்போ சங்கீதக்காரன் எழுதி வைக்கிறான், அவர்களுடைய, அதாவது தேவ பிள்ளைகளை பார்த்து புறஜாதியர் கேட்கிறார்கள், வெளியில் இருக்கிறவர்கள் கேட்கிறார்கள், உங்களுடைய தேவன் எங்கே? ஆனால் முதலாவது தொடங்கும் பொழுது சொல்லுகிறார், எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமக்கு மகிமை, உம் நாமத்துக்கு மகிமை நீர் உண்டாக்கணும் என்று சொல்லிட்டு அடுத்ததாக ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். புறஜாதிகள் எங்களை பார்த்து இப்படியான கேள்விகளை எழுப்புகிறார்கள். 3வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அந்த நாட்களில் அவர்களுடைய பார்வையில தேவன் எங்கே இருந்தார்? பரலோகத்திலே இருந்தார். அப்போ பரலோகத்திலிருந்து தமக்கு சித்தமானவைகளை செய்கிறார் என்று அங்கே பதில் கொடுக்கப்படுகிறது. அது அந்த நாட்களே அவருக்கு அது மகிமையாயிருந்தது. ஆனா இந்த நாட்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
பரத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து விட்டபடியினால் அந்த மகிமைக்குரிய கிருபையும் அந்த மகிமைக்குரிய சத்தியமும் நம் நடுவிலே வந்து விட்டது. இப்ப நம்மை பார்த்து புறஜாதிகள் கேட்டால் எங்கே உங்க தேவன் என்றால் நாம் என்ன சொல்லுவோம்? எப்படி நாம் அதை அவர்களுக்கு நிரூபித்து காண்பிக்கலாம்? எங்கள் தேவன் எங்கே? இப்ப நாம் சொல்லலாம், தேவன் எங்களுக்குள்ளே இருக்கிறார், தேவன் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார், அப்படி அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ அவர்கள் அதை கேட்பாங்க. அதை நீங்க எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? எப்படி காண்பிப்பீங்க? என்ன இது பாருங்க, மகிமை அவருக்கு வரணும் என்று அவர் அப்படிப்பட்ட கிருபையை மனுக்குலத்துக்கு கொடுத்திருக்கிறார். சத்தியம், அவருடைய சத்திய உண்மையை கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த மகிமையை நாம் திருடுகிறோம். தேவ பிள்ளைகள் இந்த நாட்களே அந்த மகிமை தங்களுக்கென்று அவர் கொடுத்த வார்த்தையிலே பயிற்றுவிக்கப்பட்டு அவருடைய வார்த்தையை நாம் பயன்படுத்திட்டு மகிமையை நாம் எடுத்துக் கொள்கிறோம். அவருடைய சத்தியத்துக்கு மகிமையை நாம் திருடுகிறோம். அந்த கிருபையின் மகிமையை நாம் திருடி வைத்து விட்டு புறஜாதிகள் அவரை நிந்திக்கும்படியாக, அவருடைய கிரியைகளை அற்பமாய் பார்க்கும்படியாக இன்றைக்கு நாமே வழிகளை திறந்து கொடுத்துட்டோம். இப்ப நம்ம அப்போ இப்ப எல்லாரும் பாருங்க, இவர்களுக்கு நம்ம மாதிரி ஒரு தெய்வம் போல இருக்குது. கையால் ஆகாத தேவன் பேசாது போய் நாம் தான் எல்லாத்தையும் காட்டி செய்யணும் என்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள சத்துரு கொண்டு வந்துட்டான். இப்ப மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டியவர், கனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியவர். அப்போ நாம் எப்படி அவருக்கு அந்த மகிமை கனத்தை உண்டு பண்ணலாம்? அவருடைய 111 சங்கீதம் அடுத்த முன்பக்கத்தில் பாருங்க, 111 அதில் இருக்கிற சில வார்த்தைகளை பார்ப்போம். 6ல இருந்து 10 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிங்க. ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் தமது கிருபைகளின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமானவைகள், அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள், அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள், அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள். அவர் தமது ஜனத்துக்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமும். தேவன் இப்படியாய் தம்மை நிரூபித்திருக்கிறார். இப்படியாய் தேவன் நமக்காக உடன்படிக்கை பண்ணி தம் குமாரனை தந்து நம்மை மீட்டதனால் அவரை உண்மை உள்ளவர், சத்தியம் உள்ளவர், கிருபை உள்ளவர் என்பதை அவர் விளங்கப்படுத்தி இருக்கிறார். அந்த மகிமையையும் அவர் விளங்கப்படுத்தி இருக்கிறார். அந்த மகிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். என் பிள்ளைகள் என்கிற மகிமை, சர்வ வல்லவருடைய பிள்ளைகள் என்கிற மகிமையும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயிற்று. ஆனாலும் இன்றைக்கு நம்மை பார்க்கிறவர்கள், புறஜாதிகள் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி என்ன? உங்கள் தேவன் எங்கே? இயேசு இயேசு என்று சொல்றீங்களே, இயேசு இருந்தா ஏன் இப்படி, ஏன் அப்படி என்று நாம் நிறைய கேள்வி நமக்கு நன்றாய் தெரியும். நம்முடைய குடும்பங்களை கூட நம்மை பார்த்து நம்முடைய குடும்பங்கள் ரட்சிக்கப்பட முடிகிறதே இல்லை. ஏன்? அவருடைய கிருபை சத்தியத்தை நாம் சரியாய் நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய உறவுகளுக்கு நாம் காண்பிக்க இல்லை. நாம் வேறு விதமாய் காண்பித்து விட்டபடினால் அவர்களும் அதை பார்த்து மகிமையை உண்டு பண்ண வேண்டும் என்று கத்திடத்திலே வேண்டிக் கொள்கிற நம்முடைய வாயை மறுவிதமாய் கிரியை செய்கிறபடினால் மகிமை அவருக்கு இல்லை. மகிமையை வேறொருத்தம் பெற்றுக்கொண்டே இருக்கிறான். அவன் தனக்கு மகிமை உண்டு பண்ணி கொண்டிருக்கான். மகிமையான கர்த்தர் அவருக்கு நாம் மகிமை உண்டு பண்ண என்ன செய்கிறோம்? எதை செய்கிறோம்? பாருங்க, அவர் தம்மை குறித்து ஜாதிகளின் சுதந்திரத்தை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்து விளங்க பண்ணினார். இஸ்ரவேலுக்கு செய்தார். நமக்கு வைத்திருக்கிற சுதந்திரம் மேலானது. அப்போ அந்த சுதந்திரத்துக்கு நம்மை அழைத்தவருக்கு நாம் எப்படி மகிமையை வரப்பண்ண முடியும்? நம்முடைய வாழ்க்கை அதற்கு சாட்சியா இருக்குதா? பாருங்க, அவர் தம்முடைய கரத்தின் கிரியைகளால் அதை உறுதிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். அதான் அவருடைய சத்தியத்தின்படி, அவருடைய உண்மையின்படி தம்முடைய குமாரனை நமக்காக சிலுவையில் கொடுத்தது நிமித்தம் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதுதான் 9வது அவர் தம்முடைய ஜனத்துக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார். இவை எல்லாம் எதற்காக? அவருடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணணும். அதுதான் ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இருக்க வேண்டிய மிக பெரிய ஒரு ஆசையும் வாஞ்சியமாய் இருக்கிறது. நம்முடைய உலகத்து தகப்பன்மார், சாதாரண யோசிச்சு பாருங்க, நம்முடைய உலகத்து தகப்பன்மாருக்கு நாம் எவ்வளவு கனத்தை கொடுக்கிறோம், எப்படியெல்லாம் பெருமையாய் பேசுகிறோம். நம்முடைய பொல்லாத தகப்பனை நாம் எப்படியெல்லாம் மகிமைப்படுத்துகிறோம். ஆனா பரம தகப்பன், மகிமைக்குரியவர்,
நமக்கு கிருபையை தந்தவர், சத்தியத்தை தந்தவர். ஆனா நாம் அவருக்கு மகிமை உண்டு பண்ணுறது இல்லை. நாம் மகிமை உண்டு பண்ணுறதுக்கு பதிலாக அவருக்கு இளைச்சலை உண்டு பண்ணுகிற பிள்ளைகளா, அவருடைய நாமத்துக்கு அவமானத்தை உண்டு பண்ணுகிற பிள்ளைகளா நாம் இருக்கிறோம். அப்போ என்ன நாம் எப்படி அவருக்கு மகிமையை செலுத்தலாம், எப்படி அவருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரலாம்? 10வது வசனத்தை வாசிங்க. அதிலே 10வது வசனம், அந்த 111ஆம் சங்கீதம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிறதினாலும் அவருடைய கற்பனை, அதாவது சத்தியத்தை நீங்க ருசி பார்த்த நிமித்தம் செய்கிற கிரியையினாலும் அவருக்கு, யாருக்கு? நமக்கு அல்ல. பாருங்க, அவர் புகழ்ச்சி என்றைக்கு நிற்கும். அப்போ அவருக்கு புகழ்ச்சி நிற்கணும் வேண்டாம், நீங்க கர்த்தருக்கு பயப்படணும். அது எங்கே வைத்திருக்கிறார் ஆண்டவர்? அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற. அப்போ ஞானத்தை எங்கே வைத்திருக்க? அவருடைய கற்பனைக்குள்ள வைத்திருக்க. அதான் அவருடைய சத்தியத்தின், அதான் முதல் வசனம் 115 வாசித்தோம். உமது சத்தியத்தின் நிமித்தம் நீர் எங்களுக்கு கொடுத்த கற்பனை, உம்முடைய அனந்த ஞானத்தை எங்களுக்குள்ளே வைத்திருக்கிறது உண்மையானால் அந்த மகிமை உங்களுக்கு வரணும் கர்த்தாவே. இப்போ நீ கொடுத்த சத்தியத்துக்கு நான் பயப்படுகிறதா இருந்தா அந்த மகிமை உங்களுக்கு வரணும் கர்த்தாவே. அப்போ உங்களோட புகழ்ச்சி நிற்கும். என்னை பார்க்கிறவர்கள் சொல்வார்கள், இவன் தேவனுடைய குமாரன், இவன் தேவனுடைய குமாரத்தி. ஏனென்றால் இவனுடைய தேவன் உண்மையுள்ளவர் என்றால் வார்த்தையின்படியும் அவர் கொடுத்த கிருபையின்படியும் இவர்களுடைய கிரியைகளை நாம் காண்கிறபடினால் அவரே உண்மையுள்ள தேவன் என்று அவரை மகிமைப்படுத்துவார். ஆகவேதான் சங்கீதம் 22, 23 எடுத்து வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அவரை துதிக்க. எப்படி நம்ம இன்றைக்கு துதி ஆராதனை எல்லாம் மாறிவிட்டது. கர்த்தருக்கு பயமில்லாம ஆராதிக்கிற படினாலதான். நீங்க யோசிச்சு பாருங்க, சபைக்குள்ள கூத்தும் கும்மாளமும். இன்றைக்கு வெளியில எப்படி மேடை போட்டு அலங்காரம் பண்ணி எப்படி கூத்தும் கும்மாளம் வைக்கிறாங்களோ, இன்றைக்கு தேவ பிள்ளைகளும் அதை கொண்டு வந்து ஒரு மைதானத்துல மேடை போட்டு டான்ஸ் கூத்து நடத்திட்டு அங்கே தேவ மகிமை வரும், அங்க தேவ கிருபை இறங்கும், தேவ வல்லமை இறங்கும் வேண்டாம். இல்ல, அது கர்த்தருக்கு பயப்படாம அவருடைய நாமத்தை அலட்சியம் பண்ணி நடப்பிக்கிற ஆராதனை. அங்க ஒருத்தன் வருவான், அந்த மகிமையை திருடிக்கொள்ள. அவனும் நம்பத்தக்கவர்களை வஞ்சிக்கப்படத்தக்கதான பெரிய அடையாளங்கள், அற்புதங்களை செய்வான். நாம் ஒரு நாளும் பெரிய ஊழியக்காரன் நம் பார்வைக்கு படுகிறவனை பார்த்து நாம் ஏமாந்து போகவே கூடாது. நம்முடைய பார்வையில பெரிய ஊழியக்காரன் நமக்காக வந்து நம்முடைய அப்போஸ்தலனாகிய இயேசு கிறிஸ்து தான். அவரை பார்க்கணும். நம்ம மாறி பார்க்க வலிக்கிட்டோம். இப்போ மகிமை திருடப்பட்டு கொண்டிருக்குது. அப்போ புறஜாதிகளுக்குள்ள கேள்வி, உங்க தேவன் எங்க? எங்களுக்கு ஒரு ஆளுங்க பாருங்க, எங்களுக்கு 1-2 பல தேவர்கள் எங்க இருக்கா? அவர் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க தேவர்கள். நாம் சொல்ல முடியுமோ? இன்னைக்கு அப்படித்தான் நம்முடைய கீழ் பயம் இல்லை. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம் இல்லை. தேவனை கனப்படுத்தி செய்ய வேண்டிய மகிமையான ஊழியத்தை நாம் செய்யறது இல்லை. ஊழியம் நாம் செய்யறோம் நமக்கு மகிமை உண்டு பண்ண, நமக்கு காரியம் செய்யணும். ஊழியம் அப்படி ஊழியம் ஒரு நாள் கர்த்தர் கணக்கில் கொண்டு வர போறதே இல்லை. கர்த்தரை மகிமைப்படுத்தி ஊழியம் செய்த அப்போஸ்தலர், அதுதான் கர்த்தருக்கு பிரியமான ஊழியம். அப்படி ஊழியம் செய்ய யாரையா தயார்? ஒருவரும் இல்லை. அப்போ நாம் எப்படி கர்த்தருக்கு மகிமை உண்டு பண்ணலாம்? முடியாது. இந்த கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற காரியங்களை நாம் நன்றாய் புரிந்து கொள்ளணும். நம்முடைய காலங்கள் நாம் நினைக்கிற மாதிரி இல்லை, விரைந்து போய் கொண்டிருக்கிறது. அவர் நெய்கிறவன் எரிகிற நாடாவை போல விரைந்து போவதாம். சகரியால் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய அஞ்சல் காலங்களுடைய ஓட்டத்தை போல நம்முடைய நாட்டை விரைந்து போய் கொண்டிருக்கிறது. நம்ம சாக்கு போக்கு சொல்ல முடியாது. நாம் பாடும் பொழுது பாடலாம், நாம் துதிக்கும் போது துதிக்கலாம், ஜெபிக்கும் போது ஜெபிக்கலாம். ஆனா நம்முடைய கிரியையில தான், நம்முடைய கிரியை வைத்துத்தான் தேவன் நம்மை பார்க்க போகிறார்.
யோசிச்சு பாருங்க, நாம் யாருடைய பிள்ளைகள், நாம் யாரு நமக்கு தேவனாய் கொண்டிருக்கோம், நாம் எப்படிப்பட்ட கிரியைகளை சேர்ந்து பாருங்க. சபையில நடக்கிற இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு சரியான துக்கம். அப்போ வெளியில இருக்கிறவங்க புறஜாதிகள் கேள்வி கேட்கிறாங்க. அதை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு சரியான பதில் கொடுக்க முடியல. வேத ஆதாரத்தை வைத்து அவங்களால பதில் கொடுக்க முடியல. அப்ப அதை பார்த்து அதை குறித்து இன்னும் காரியங்கள் செய்யும் பொழுது துக்கம். நான் கடந்த வாரம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். பல காரியங்கள் இன்னைக்கு சபைக்குள்ள தாறுமாறாய் வந்து விட்டது. அங்கே ஒரு ஒரு மனிதன் அங்கே நைஜீரியா தேசத்தில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி, நமக்கு தெரிந்த தீர்க்கதரிசியை போட்டு அவர் கிழிக்கிறார். ஏண்டா அவர் சொல்லுகிறார், ஆவிக்குரிய எல்லாத்திலையும் பிசினஸ்ல இவர் தான் முதன்மையாக இருக்கிறார். ஏன் அவன் காண்பிக்கிறான், அந்த கிளிப்பிங் எல்லாத்தையும் காண்பிக்கிறான். பார்க்கும்போது துக்கமா இருக்குது. யோசிச்சு பாருங்க, அங்கே பெண்கள் நைட்டிலே அணிகிற அந்த உள்ளாடை இப்படி ஸ்டெப் வச்சு ஒரு ஆடையை வைத்து அதுல 2-3 வருஷம் இந்த பெட்செல்லாம் அடிச்சுட்டு அதை அவர் வைத்துக்கொண்டு மைக்கில் சொல்றார், இதை நீங்க அணிஞ்சிட்டு உங்களோட கணவன் இருக்கப்பட இதை நீங்க அணிஞ்சிட்டு போனீங்கன்னா உங்களோட காரியம் அப்படி என்று சொல்லி அதை அவர் இந்த பிசினஸை போல இந்த பிசினஸுக்காக இந்த அட்வர்டைஸ் பண்ற மாதிரி அவர் சொல்லுகிறார். இன்னொரு காரியம் சொல்லுகிறார், இது தாவீதுடைய கல் என்று சொல்லி கற்களை விற்கிறாங்க. இது தாவீதின் திறவுகோல் என்று திறப்பை விற்கிறாங்க. அப்ப மகிமை யாருக்கு போய் கொண்டிருக்குது? இதை தேடி வரணும். எங்க தீர்க்கதரிசி தந்த துறப்பு, எங்க தீர்க்கதரிசி அந்த கல், எங்க தீர்க்கதரிசி அந்த உடுப்பு, இதை போட்டு அது நடந்தது, இப்படி நடந்தது. அப்ப இந்த தீர்க்கதரிசிக்கு பின்னிக்கு இருக்கிற எல்லாம் பொல்லாத அந்தகாரத்தின் பாதாளத்தின் ஆவிகள். அப்ப மகிமை யாருக்கு போய் கொண்டிருக்கு? அப்போ கேட்பாங்க, புறஜாதி கேட்பாங்க, தேவனை அறியாதவங்க கேட்பாங்க. இப்படித்தானே நாங்களும் செய்கிறோம். எங்களுடைய பூசாரி அங்கே பூசை வைக்கும் பொழுது பேயாடுதே. எங்க பூசாரி சும்மா இருக்க மனுஷனுக்குள்ள தெய்வத்தை இறக்குறாரு, அது அவங்களுக்கு தெய்வம். யோசிச்சு பாருங்க, நாம் எங்கே எகிப்திலே நடந்த காரியத்தை யோசிச்சு பாருங்க. அப்போ நாம் எப்படி கர்த்தருக்கு மகிமை உண்டு பண்ணலாம் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தினால் என்ன அந்த கிருபையை பெற்றிருக்கிறோம், அந்த சத்தியத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதை நாம் செய்யணும். ஆகவேதான் நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 6-9 வரைக்குள்ள வார்த்தைகளை வாசிங்க. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து நம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்ளுவார். இதைத்தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய சத்தியத்தின்படி. அப்போ அந்த மகிமை நாம் அப்படி கிரியை செய்யக்கூடாது. அந்த மகிமை நம் தேவனுக்கு போய் சேரும். அவருடைய வார்த்தைகள் அப்படிப்பட்டது. நம்மை சாதாரண சகல நெறிகளுக்குள்ளும் சகல சத்தியங்களுக்குள்ளும் சகல குருட்டாட்டங்கள் இருந்தும் சகல முரட்டாட்டங்கள் இருந்தும் சகல வேண்டாத காரியங்கள் நம்மை விடுவித்து தப்புவித்து நடத்தக்கூடிய வல்லமை உள்ளது. பாருங்க, நீதிமானுக்கு என்று வைத்துக்கொண்டா அவருடைய சத்தியத்தின்படி அழைக்கப்பட்டு எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல உமக்கு மகிமையை உண்டு பண்ணும் என்று சொல்ல தக்க நீதிமான்களுக்குள்ளே அதை வைத்திருக்கிறார். இது புறஜாதிகளுக்குள்ள இல்ல. அவனுக்கு அது தெரியாது, அவங்களுக்கு அது தெரியாது. தெரிந்த நாம் அந்த மகிமை செலுத்த தவறிவிட்டபடியினால் காரியம் தவறாய் போய்விட்டது. அப்போ நான் உங்களுக்கு 2 கதாபாத்திரங்களை வைத்து விரைவாய் காரியங்களை காண்பித்து விட்டு நாம் அவருக்கு மகிமை உண்டு பண்ணுகிற பிள்ளைகளாய் இருக்கணும். அவர் தம்மை குறித்து சொன்ன அவருடைய வார்த்தையின் படி அவர் எப்படிப்பட்ட தேவன், அவரை நாம் மகிமைப்படுத்தாமல் யாரை மகிமைப்படுத்த முடியும்? அப்போ இந்த ஞானத்தோடு இப்படிப்பட்ட நீதி நெறிகளோடு வாழ்ந்த பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த ஒரு மனிதனையும் புதிய ஏற்பாட்டிலே வாழ்ந்த அந்நியனாய் புறஜாதியாக இருந்தவன் தான். ஆனாலும் அந்த மனிதனுக்குள்ள இருந்த காரியத்தை உங்களுக்கு நான் காண்பித்து பின்பாய் தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த ஆலோசனை பிடித்துக் கொண்டு நாம் அவருக்கு மகிமை செலுத்துகிற பிள்ளைகளாய் சிலவா அவருக்கு தான் மகிமை செலுத்துகிறோம். சிலாவில் ஒரு பிள்ளைகளும் அவருடைய மகிமையை திருடுற மாதிரி எந்த காரியம் செய்யக்கூடாது. அப்போ அவருடைய மகிமையை திருடுறது என்று சொன்னா கர்த்தருக்கு பயப்படாமல் நடக்கிறது. கர்த்தருடைய
சத்தியத்துக்கு புறம்பாய் கிரியைகளை நடப்பிக்கிற இதெல்லாம் நமக்குள்ள இருக்கவே கூடாது. ஆகவே எஸ்தர் வாங்க எஸ்தர் விரைவாய் சில வார்த்தைகளை பார்த்து நான் முடியும். எஸ்தர் நமக்கு தெரிந்த நன்றாய் தெரிந்த கதை. இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கும் வரலாம். இதுக்காகவே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இந்த கடைசி காலத்திலே நம்மை வைத்திருக்கிறார். நாம் அவருடைய ஞானத்தை விளங்க பண்ணும்படியாக. எஸ்தர் 2:20 வாசிங்க. 2வது அதிகாரம் 20வது வசனம். நமக்கு தெரிந்த எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வோகத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தார். எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும் போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தார். பாருங்க, இங்கே மொர்தெகாய் என்கிற மனிதன் இந்த எஸ்தருக்கு சகோதரன் முறையானவன், பின்பாய் மகளாய் தத்தெடுத்து எஸ்தரை வளர்த்தவன். அவன் சொல்ல அப்படியே கேட்டு அவன் கற்றுக் கொடுத்த வழி அப்படியே கைக்கொண்டு எஸ்தர் செயல்பட்டாள் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இதனாலே விளைந்த காரியம் நமக்கு தெரியும். எஸ்தர் மாத்திரமல்ல, எஸ்தர் தன்னுடைய ஜனத்தை காப்பாற்றும்படியாக தேவனுடைய கிரியை இருந்தது. நீங்க இந்த புத்தகத்தில் எங்கேயுமே தேவன் கர்த்தர் என்ற வார்த்தையை பார்க்க முடியாது. ஆனால் தேவன் திரை மறைவிலே இருந்து கிரியை நடப்பிக்கிறார். மொர்தெகாய் என்கிற மனிதனுக்குள்ளாகவும் எஸ்தர் என்கிற மகனுக்குள்ளாகவும் தன்னுடைய அழைக்கப்பட்ட பிள்ளைகள் 2 பேர். இப்போ இவங்க இருக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்டது? அந்நிய தேசத்துல அடிமைகள். எக்கோனியா பிடிக்கப்பட்டு போகும் பொழுதே பிடிக்கப்பட்டு போனவன் தான் மொர்தெகாய். அவன் கீசுடைய, அதாவது பெஞ்சமின் கோத்திரத்தில் கீசுடைய, அதாவது சவுல் ராஜாவுடைய பரம்பரையிலே வந்த மனிதன். இப்போ இருக்கிற சூழ்நிலை எப்படி? அடைக்கப்பட்ட அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறான். ஆனாலும் பாருங்க, அவன் தன்னுடைய தேவன் தனக்கு கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்தை, அந்த கற்பனைகளை விட்டு விழாத படிக்கு அங்கே தன்னோடு இருந்த அந்த அத்சால் என்கிற அந்த மகளுக்கு பின்னாலே எஸ்தர் என்று பெயரிடப்பட்டிருந்தாலும் அவளுடைய எபிரேய பெயர் வந்து ஹதாஷா. அப்போ அத்சால் என்று தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த மகனுக்கு அவன் சொல்ல கொடுத்த வார்த்தையின் படியே எஸ்தர் செய்தார். அதை விட்டு விலகவே இல்லை. அவன் கற்றுக் கொடுத்ததெல்லாம் அந்த கிருபை கர்த்தருடைய சத்தியம். இப்போ வாசிங்க 4வது அதிகாரம். அப்படி வாங்க 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. நடந்த யாவத்தையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு என்ன இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இப்ப யூத ஜனங்களை ஆமான் அழிக்கிறதுக்கு அங்கே பூரங்கிற அந்த சீட்டை போட்டுட்டான். அஞ்சல்காரர்கள் அனுப்புறாங்க. இந்த செய்தி மொர்தெகாய்க்கு வருகிறது. பாருங்க, தேவனுடைய வசனத்து நிமித்தம் தன்னுடைய ஜனத்தை நேசித்து யூதருக்கு இருக்கிற பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காத மனிதன் நான் மட்டும் தப்பினால் போதும் என்று அவன் நினைக்கவே இல்லை. இதுதான் தேவனுக்கு பயப்படுகிற அந்த ஞானம். இதுதான் தேவனுக்காக நாம் நற்கிரியை நடப்பிக்கிறது. இதுதான் தேவன் கொடுத்த புத்தி. இதுதான் நம்முடைய நெறிகள் வழிகள். இப்படி நாம் செயற்படுகிறது இல்லை. நமக்கு பக்கத்துல இருக்கிற நம்மை சுற்றி ஏதாவது சூழ்நிலை வந்து நம்ம எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் என்று நாம் விலகி போகிறவர்கள். அது தேவ ஞானம் இல்லை, அது பிசாசுக்கு அடுத்த ஞானம். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ இவன் இந்த மொர்தெகாயுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாய் அமைவதா? அந்நிய தேசத்துல நம்மை போல நாம் ரட்சிக்கப்பட்டாலும் அந்நிய தேசத்துல புறஜாதி ஜனங்களோட எல்லா சுத்தங்களுக்குள்ள எல்லாம் வேண்டாத கிரியையில் உள்ள தேசத்துல நம்மை தேவன் வைத்திருக்கிறார். இந்த காலத்துக்கு நம்மை வைத்திருக்கிறார். இந்த யுத்த காலத்துக்கு வைத்திருக்கிறார். இந்த கொடிய காலத்துக்கு வைத்திருக்கிறார். தமக்கு மகிமையை வர பண்ணும்படியாக தம்முடைய கிருபையின்படி சத்தியத்தின்படி நாம் நடப்பதினால் அதற்குத்தான் சிலுவாவின் ஒரு சபை விளக்காய் வெளிச்சமாய் இந்த தேசத்துல ஜனங்கள் எண்ணிக்கை அவர் பிரியப்படுறதில் 2 பேர் இருந்தாலே காணும். 2-3 பேர் கொண்டா அங்கே நான் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினார். யோசிச்சு பாருங்க, எஸ்தர் மொர்தெகாயும் தான் 2 பேர். ஒருத்தி அரமனைக்குள்ள போயிட்டான். அங்க அரமனைக்குள்ள போனாலும் அடிமைத்தனம் தான். ராஜா கூப்பிட்டா தான் போகலாம், இல்லாட்டி போக முடியாது. இங்கே மொர்தெகாய் இங்கே ஆமானை வணங்காதபடியினான் அங்கே மொர்தெகாயுக்கு எதிராக ஆமான் தூக்கு மரத்தையும் ஆயத்தப்படுத்தினான்.
ஆனா மொர்தெகாய் அதை பற்றி எல்லாம் கவலைப்படுது. 14 அதுல 4:14 வாசிங்க. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் உதவிக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ்யமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். இந்த காலத்துல அன்றைக்கு அதே பெர்சியால வைத்து தேவன் சொன்ன வார்த்தை தான் இந்த காலத்திலும் தேவ ஜனங்களுக்கு விரோதமாய், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பெர்சியா என்கிற கரடி எழும்பி வந்திருக்கிறது. இப்ப தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார், நீ மௌனமாய் இருந்த என் சபையே, நீ மௌனமாய் இருந்த என் பிள்ளையே, என் ஜனத்துக்கு நான் வேறு விதத்தில் ரட்சிப்பு கொண்டு வருவேன். ஆனா உன் கிரியைகளுக்கும் உன்னுடைய நீ செய்கிற உன்னுடைய முரட்டாட்டங்களுக்கும் நான் கணக்கு வைத்திருக்கிறேன். என் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய நீ, நான் என் ஜீவனை தந்து சம்பாதித்த என் சபை, ராஜ மேன்மையை கொடுத்த சபை செயல்படாம இருந்தா, இந்த காலத்துக்கு தான் நம்மை வைத்திருக்கிறார் ஆண்டவர். அதுதான் தேவ ஞானம். அதான் தேவனுக்கு பயப்படுகிறவன். நம்முடைய ஞானம் வேற, நம்முடைய பார்வை வேற, நம்முடைய சிந்தனை வேற. அதை ஈரான் இஸ்ரவேல் அடிக்கிட்டு போகட்டும், நாம் அந்த பார்வையுடையவர். நாம் நம்முடைய காரியத்தை செய்வோம். நான் என் வீட்டாரும் என்ன உண்ணுவோம், உடுத்துவோம், வாழ்வோம், போதும் என்ற மனதோடு நாம் வாழ்ந்துட்டு போவோம் என்று நினைக்கிறது தான் பொல்லாத காரியம். அதை தேவன் பாருங்க, எஸ்தர் நான் சொல்றேன், நீ அரண்மனைக்குள்ள இருக்க தப்பலாம் பண்ணி நினைக்கா. நீ அரண்மனைக்குள்ள நல்லா உணவு உண்டு உடுத்தலாம் வாழலாம், தப்ப முடியுமோ? பாருங்க, இந்த ஞானம் நமக்கு வேண்டும். இதுதான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்க, தம் சபை இடத்துல எதிர்பார்க்கிறது, தம் பிள்ளை இடத்துல எதிர்பார்க்கிறது. 17 வாசிங்க. அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். பாருங்க, இப்போ இவன் சொன்னதை கேட்டோனே எஸ்தர் சொல்லிட்டான், நீங்க சொன்ன மாதிரியே நான் போறேன், நான் மரித்தாலும் பரவாயில்லை, நான் போய் திறப்புல நிற்க போறேன், என் ஜனத்துக்காக திறப்புல நிற்க போறேன். தேவ பிள்ளையே, நானும் நீங்களும் என்ன செய்ய போகிறோம்? நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை. ஆனா வெளியில இருந்து எத்தனையோ பேர் மறித்துக் கொண்டிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் யுத்தம் மரணத்துக்கு உள்ளாக்கி கொண்டிருக்குது, எத்தனையோ ஆத்மா விழுந்து போய்கொண்டே இருக்குது. மகிமையின் கர்த்தர் பார்க்கிறார், என் நாமத்துக்கு மகிமை உண்டு பண்ணும்படியாய் நான் கொடுத்த கிருபையை பெற்றுக் கொண்டவர்கள், என் சத்தியத்தை பெற்றுக் கொண்டவர்கள் இன்றைக்கு புறஜாதிகள் மத்தியிலே என்னை நிந்திக்கும்படியான கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறது. என்ன, நான் அப்படி செய்யலையே, என் கையை நான் குறுக்கையிலேயே, நான் சொன்னதை நான் நிறைவேற்றி நிரூபித்து காட்டின கர்த்தர் அல்லவோ என்று தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார். அப்போ நாம் எவ்வளவு தூரம் கிரியை செய்யணும்? நம்ம இத்தாலி தேசத்துக்குள்ள இருக்கிற உண்மைதான், நாம் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள இருக்கிற உண்மைதான். நாம் தப்பி போகலாமா? நினைத்தால் அங்க அடிக்கிற குண்டை கர்த்தர் திருப்பி விட்டா இந்த தேசம், இந்த பட்டணம் அப்படி என்ற முடிஞ்சிடும். நமக்கு தெரியும் அப்படி நடக்குது. அப்போ நீங்க யோசிச்சு பார்க்க, தேவன் எதற்காக நம்மை உற்சாகப்படுத்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகள் சும்மா நீங்க பெருசா போய் எல்லாரும் உங்களோட முழங்கால்கள் முடங்கட்டும். உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பங்களோட தனிப்பட்ட உங்கள் ஜெபங்கள் முழங்கால முடக்குங்க. வான மண்டலத்துல தேவன் அந்த கிருபையை கொடுக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்க. எத்தனை ஆத்துமாக்கள் அனுதின பறந்து கொண்டிருக்கிறது பாருங்க. அதுக்கப்புறம் எத்தனை பிளைட்ஸ்ல கோளாறு, கிட்டத்தட்ட 8-9 பிளைட்ஸ் எல்லாத்தையும் தேவன் தப்பி தரையிறங்க பண்ணிட்டார். ஒவ்வொரு நாளும் ஜெபம், ஒவ்வொரு நாள் இரவு பகல் ஜெபம். ஆண்டவரே, வாழ வெளியில் உங்களுடைய பாதுகாப்பு உண்டாவதாக, உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். இங்கே நாங்கள் சபையாக கூடி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் தேவன் கேட்பார். மிகவும் கவனம் பிள்ளைகளே. 6:11 வாசிங்க. 6வது அதிகாரம் 11. அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவளை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனப்படுகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவளுக்கு முன்பாக கூறினார். ஆமே, நீங்கள் தூக்கு மரத்தை உண்டு பண்ணினவன் சாத்தான் நமக்கு சாக உண்டு பண்ணி வைத்திருக்கிறான். இவனை அடித்து போலாம் அழித்து போலாம் நமக்கு கண்ணி வைக்கிறவன் நமக்கு தந்திர. ஆனா தேவ ஞானம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், எவனை விழுங்கலாம் என்று சாத்தான் அவனை கொண்டே கர்த்தர் கனப்படுத்துகிறான்.
அவனை கொண்டே அவன் குதிரையை பிடித்துக் கொண்டு அவன் வாயாலேயே இப்படித்தான் செய்யணும் என்று சொல்ல பண்ணி அதையே தேவன் நிறைவேற்றி மொர்தெகாயின் தலையை உயர்த்திட்டான். தேவன் அப்படி செய்ய விரும்புகிறார். நீங்க அற்பமா இருக்கலாம், நீங்க எண்ணப்படாம இருக்கலாம், நீங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறவை நான் சிறுமை மெலிமையானது நீங்க நினைக்கலாம். ஆனா தேவ பார்வை வித்தியாசம். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உண்மை தேவனை மகிமைப்படுத்துகிற அந்த தன்மை உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் தேவன் உங்கள் தலைகளை நிமித்துவது எந்த சூழ்நிலையிலும் அதிக நிச்சயமே. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாகவே உங்கள் சத்துருக்களை கொண்டே அதை செய்ய அவர் வந்தவர். மொர்தெகாய்க்கு செய்தார். தூக்கு மரத்தில் தொங்கினது ஆமா மொர்தெகாய் அல்ல, நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். அப்போ நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய தேவனுக்கு நாம் வாழ்ற வாழ்க்கை நமக்கு பிரதிபலனை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அது கர்த்தருக்கு மகிமையா இருக்கிறது, கர்த்தருக்கு சாட்சியா இருக்கிறது. ஆகவேதான் 10:3 வாசிங்க. எஸ்தர் 10வது அதிகாரம் 3வது வசனம். அடிமைத்தனத்தில் இருந்தாலும் தேவனுடைய அந்த ஸ்தானத்தை விட்டு கொடுக்கையில் தேவ ஜனங்களுக்காய் திறப்பிழந்தவன், தேவ ஜனங்களுக்கு சமாதானம் உண்டாக்க தேவ சமூகத்திலே பேசினவன். ஆகவே கர்த்தர் அவனை 127 நாடுகளுக்கு 2வது அதிகாரியாக ஏற்படுத்தினார். யோசிச்சு பாருங்க, சாதாரண காரியம் அல்ல. அது தேவனுக்கு பயந்ததினால், அதன் நிமித்த நற்கிரி அவன் செய்தபடியினால் அவருடைய நாமம் புகழ்ச்சியாய் மாறி. ஆகவேதான் இந்த எஸ்தர் புத்தகம், இந்த எஸ்தர் புத்தகத்தில் தான் பூரிம் பண்டிகை இன்னைக்கு 8 அகல்களை வைத்து அவர்கள் கொண்டாடுகிறார். பூரிம் என்று சொல்லி கொண்டாடுகிறார். நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டபடியினால் எஸ்தர் புத்தகம் நம்முடைய கையில். எஸ்தரை குறித்து மொர்தெகாயை குறித்து தேவன் எழுதி வைத்திருக்கிறார். நம்மை குறித்து பரலோக புத்தகம் என்ன எழுதி வைக்குது அதுதான் முக்கியம். ஆண்டவர் அதை கணக்கிலே கொண்டு வருவார். புத்தகங்கள் திறக்கப்படும். என் மகன் என் மகள் என்னை இப்படியாய் மகிமைப்படுத்தினார்கள். என் மகன் மகள் தேவதூதர்கள் முன்பாய், அதிகாரிகள் முன்பாய், துறைத்தனங்கள் முன்பாய், ராஜாக்கள் முன்பாய் அவனுடைய இக்கட்டான சூழ்நிலையிலும் யான் கொடுத்ததை விட்டு வழி விலகாமல் இப்படியாய் இருந்து இப்படியாய் செய்து எழுதி வைக்கப்பட்டிருக்கு. நமக்கு கையில் எஸ்தர் புத்தகம், பரலோகத்துக்கு ஒரு புத்தகத்தை வச்சுக்காங்க. எல்லாரும் பார்க்கறது, எல்லாரும் கடைசியாக கணிக்கணும், எல்லாருக்கும் முன்பாய் திறக்கப்பட்டு வாசிக்கப்படும். எப்படிப்பட்ட மேன்மைக்கு மகிமைக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? சற்று நிதானித்து நம்மை நாம் சரிப்படுத்துகிறோம். ஏன்னா நமக்கு இனி டைம் இல்லை. அப்போஸ்தலர் நமக்கு தெரிந்ததுதான். அப்போஸ்தலர் புத்தகத்துக்கு வாங்க. அங்கும் ஒரு மனிதனை பார்த்து சில வசனங்களை பார்த்து முடித்து 10வது அதிகாரம் 1 2 வாசிங்க. 175வது பக்கம் அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 1 2. இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பாருங்க, புறஜாதியர், தேவனை அறியாத மனிதன், இன்னும் ரட்சிப்புக்குள்ள வரவே இல்லை. ஆனா இந்த தேவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான். சிலுவையிலே நமக்காக ஒரு தேவன் மரித்தார் என்பதை அறிந்தவன். ஒரு பெரிய படைக்கு தளபதி. படைகளை அவன் நினைத்தவனே சொல்லுகிறான். நான் நினைத்தா வருவாங்க போவாங்க என்று சொன்ன இந்த கொர்நேலியை குறித்து அங்கே சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவனை குறித்து அங்கே இருக்கிறவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். இவன் எங்களுடைய ஜனங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்தவன். அதுதான் அந்த தான தர்மங்கள் தேவ ஜனங்களுக்கு அவன் செய்தது. அது மாத்திரமல்ல, அவன் தன் வீட்டாரையும் கீழ்ப்படுத்தி அவன் ஜெபிக்கிற மனிதன். பாருங்கள்,
புறஜாதிகள், தேவனை அறியாதவன், ஆனாலும் ஜெபிக்கிறவன், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவன். அப்போ நம்மையும் இந்த இத்தாலி பட்டணத்தில் தேவன் வைத்திருக்கிறார். தேவ ஜனங்கள் என்று நாமத்தோடு நாம் அந்நியர் அல்ல தேவனுக்கு, தேவனுடைய சொந்த வீட்டார். இப்போ யுத்தம் வாசல் வரைக்கும் வந்திருக்கு. யுத்தம் நம்முடைய வீட்டை கதவை தட்டுது. நான் நீங்களை என்ன செய்யணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த கொர்நேலியு செய்தத நிமித்தம் தன்னுடைய தூதனை அனுப்புகிறார். பின்பாய் பேதுருவை அனுப்புகிறார். அனுப்பி அங்கே காரியங்களை தேவன் நடப்பிக்கிறார். சாதாரண காரியம் அல்ல. 22 வாசிங்க பாருங்க. அவனை குறித்து கொடுக்கப்பட்ட சாட்சி 176 பக்கம், அதே 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் இந்த ஜனங்கள் எல்லாராலும் நல்லவரென்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டிற்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவாயத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். ஆமென். பாருங்க, தேவன் எப்படி கிரியை நடப்பிக்கிறார். இவர் வந்து கொடுக்கிற சாட்சியை பாருங்க. யாரிடத்திலே கொடுக்கிறார்? புறஜாதியர் வந்து யாரிடத்திலே கொடுக்கிறாங்க? பேருடத்துல, தேவன் உடைய ஊழியக்காரன் அப்போஸ்தலரிடத்துல அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறாங்க. தேவனுக்கு பயந்தவன். இப்போ யார நாமம் இங்கே மகிமைப்படுகிறது? அவருக்கு அந்த மகிமை அவருக்கு போய் கிடைக்குது. யோசிச்சு பாருங்க. நம்ம குறித்து அப்படி சாட்சிகள் எழும்பணும், நம்ம குறித்து அப்படி காரியங்கள் எழும்பணும். இவர் தேவனுக்கு பயப்படுகிறார். தேவனுடைய சித்தமில்லாமல் எதையும் செய்யாதவர். தேவனுடைய வார்த்தையின்படி சாதாரணமாக அதான் அந்த கிருபை அனுப்புகிறார். இப்ப நம்முடைய சத்தியத்தை அனுப்புகிறார். ஞானஸ்தானம் என்கிற, ரட்சிப்பு என்கிற, அந்த சுவிசேஷம் என்கிற சத்தியத்தை அனுப்பி அந்த கிருபையை கொடுக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. இன்னைக்கு கொர்நேலியு பரலோகத்துல தேவனோட மகிமைக்குள்ள பிரவேசித்து அங்கே தேவனோடு வாசம் பண்ணுகிற ஒரு மனிதன், அவன் வீட்டாருமே. ஆகதான் வேதம் நமக்கு எழுதி வைத்திருக்குது. பயந்தான் என்று வேதம் சொல்லி, கர்த்தருக்கு பயந்தவன், கர்த்தருக்கு பயந்தவன். அங்கே மொர்தெகாயு கர்த்தருக்கு பயந்து அவன் தன்னுடைய குலத்தை தேவன் தங்களுக்கு கொடுத்த பிரமாணத்தை விளக்க அவன் சொல்லுகிறான். நீங்க பிறகு வாசி பாருங்க. அவன் சொல்லுகிறான், நான் யூதன், நான் யாருக்கும் தலை வணங்க மாட்டேன். அது அவங்களே சொல்றாங்க. போய் நான் யூதன், யாருக்கும் தலை வணங்குறது இல்லை. அப்போ நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன். மனுஷருக்கு முன்பாக என் தலை வணங்காது, மனுஷனுடைய பாதத்தை என் கரங்கள் பிடிக்காது, மனுஷனை நான் எக்காலத்தில் நம்ப மாட்டேன் என்ற எம்மாத்திரம். என் நம்பிக்கையும் என் பற்றுதலும் என் தேவன் பேர். அதற்கேற்பதான் கிரியர் இருக்கிறது, அதற்கேற்பதான் காரியம் இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட மனுஷன், அப்படிப்பட்ட மனுஷனுடைய வீட்டில் சங்கீதம் எடுங்க 112 1 3 வரைக்கும் வார்த்தைகளை வாசம். 112ஆம் சங்கீதம் 742வது பக்கம், பழைய ஏற்பாடு 112வது சங்கீதம் 1 வரைக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. ஆமென். அவர் சங்கதி பூமியில் பலத்திருக்கும். ஆமென். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவருடைய நீதி என்றைக்கும் நிற்கும். ஆமென். நீதி நிற்கும், அது முடியாது. கொர்நேலியுடைய நீதியை இன்றும் நாம் தியானிக்கிறோம். மொர்தெகாயுடைய நீதியை இன்றும் நாங்கள் தியானிக்கிறோம். யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய வேதத்தால் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் செய்கிற காரியம் மிகவும் பிரியமாயிருப்பாங்க. வேதத்துல பார்ப்பாங்க, தேடி பார்ப்பாங்க, இந்த காரியத்துக்கு இது ஒத்து இருக்குதா, இல்லை இதை நான் செய்யக்கூடாது. என் காலை நான் முன்வைத்து நான் குதிரையை போல பாய்ந்து செல்லவா, இல்ல நான் ஒவ்வொரு அடியாய் வைத்து நடந்து செல்லவா, கர்த்தாவே நடைகள் உம்மாலை வாய்க்கிறது நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற மனுஷன் நாம் இருக்க. அதுதான் நாம் கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரலாம். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. இன்றைக்கு தேவ பிள்ளை இதை விட்டுட்டாங்க. தேவ சபைகள் இதை விட்டுட்டு இன்றைக்கு கூத்து தங்களுடைய ஆடைகள் அலங்காரங்களால கூத்தும் கும்மாளமும் கான்செப்ட் நடத்துறாங்க. கான்செப்ட் அலைவ் கான்செப்ட் நடக்குது, அலைவ் கான்செப்ட் நடக்குது, இன்னும் நடக்குது. பாருங்க, தேவ பிள்ளைக்கு என்னத்துக்கு டிசைனா போட்டு சினிமா மாதிரி நாம பாட்டு எடுக்கணுமா? தேவையில்லையே. யோசிச்சு பாருங்க. அப்ப மகிமை யாருக்கு? அவங்க ஊழியக்கார பாத்தீங்களா, ஆளவா எடுத்து இப்படியா டான்ஸ் ஆடி
நடனமாடி எங்கள் ஊழியக்காரன் போட்ட பாட்டு. அதுக்கு வியூஸ்மா பறந்து தள்ளுது. அதுல வியூஸுக்கு கொடுக்குறவங்க பாத்தீங்கன்னா புறஜாதி சொல்றான், ஓஹோ இவர் இந்த பாட்டு எங்களோட பாட்டு போல இருக்குது, எங்களுக்கு நல்லா இருக்குது. அவன் இந்த பாட்டு அந்த பாட்டுக்கு இதா இருக்குது, நல்லா இருக்குது, கேட்கக்குள்ள எங்களுக்கு உற்சாகமா இருக்குது. அப்போ புறஜாதி கேள்வி கேட்கிறான், தேவனாம தூஷிக்கப்படுது. நாம என்ன நினைக்கிறோம்? மகிமை நாம வச்சுட்டு கர்த்தர் மகிமைப்பட்டால் நம்ம நினைத்துட்டு நம்ம ஏமாத்தி கொண்டிருக்கிறோம். ஆனா உண்மையாய் இப்படிப்பட்ட பிள்ளைகளோட குடும்பத்தை இதெல்லாம் இருக்குமா? இல்ல. அவரே சொல்லிட்டான், அவனுடைய சந்ததி வளர்ச்சிருக்கணும், அவனை நீதி நிற்கணும். அது கர்த்தருக்கு பயப்படுகிறது. அதான் அவருக்கு மகிமை. அந்த மகிமையை தான் அவர் தன் பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்பதான் அவருடைய நாமத்தை அவர் எந்த ஸ்தானத்தில் மகிமைப்படுத்த முடியும். எந்த இடத்திலும் வந்துடுவான், எந்த ஸ்தானத்திலும் வந்துடுவான். அவருடைய கிருபையை பெருக பண்ணிக்கொண்டே இருப்பார். அவருடைய சத்தியத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். தடைபடாது. அது ஜீவ ஊட்டாய் புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கும். ஆகவேதான் நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 8வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. இன்னொரு காரியத்தை பார்த்து முடியும். ஞானத்தை பெற்றுக் கொள்கிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிப்பான், புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். ஆமென். இதுதான் அந்த ஞானம். தேவனுக்கு பயப்படாமல் வர்ற ஞானம் நம்மை எங்க கொண்டு போகுது? அது நம்முடைய ஆத்துமாவை சிநேகித்த இடத்துல கொண்டு போய் நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய புத்தி எல்லா வழிகளிலும் காத்துக்கொள்ளும். நம்ம தாறுமாறுக்கு உட்படவே மாட்டோம். வேண்டாத காரியங்களை சிந்திக்க மாட்டோம். வேண்டாத காரியங்களுக்கு நம்மை உட்படுத்த மாட்டோம். நாம் தேவன் நமக்கு வைத்த அந்த வெளிச்சத்துல, அந்த விளக்குல நாம் நடந்து கொண்டே இருப்பதான் அவருடைய நீதியின்படி, அவருடைய சத்தியத்தின்படி, அவருடைய கிருபையின்படியே நமக்கு மகிமை உண்டாக்குவோம் கர்த்தாவே. இதுதான் சபை செய்ய வேண்டிய காரியம், தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியம். இதை செய்கிறதே இல்லை. நீங்க உங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். இன்னைக்கு ஒரு ஆள் ஆசீர்வாதத்தை பிரசங்கம் பண்ண பிடிச்சிட்டா அதே ஸ்டைல் ஆசீர்வாதம் 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 என்று தவறாய் கொண்டு, ஆசீர்வாதம் தவறல்ல, நன்றாக கொண்டு ஆசீர்வாதம் தேவன் கொடுத்திருக்கிறார். அதை நாம் சொல்லுகிற விதம் தவறு. அதனால் தேவனாவை எங்க ஊழியக்காரன் ஆசீர்வாதத்தை சொல்லிட்டான், அது அப்படியே நடக்கும். ஏன்னா ஸ்தானாதிபதியுடைய வார்த்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் உன்னை ஆசீர்வாதம் அவருடைய நோக்கமாகவே அவர் அதற்கு இல்லை என்று சொல்ல போறது இல்லை. அந்த ஆசீர்வாதம் எங்கே உங்களை நடத்தும்? தேவனை விட்டு தூரப்படுது. நீங்க வீட்டுக்குள்ள தேவ நீதியை நடப்பிக்கிறது பதிலாக வேற காரியங்களை செய்து கொண்டு போவீங்க. ஏன்னா எல்லாம் இருக்குது. அப்ப நமக்கு டைம் போகணும், என்ன செய்யணும்? அது கொடுத்து வர நம்ம தள்ளி விட்டுருவோம். இப்போ எரேமியாவோட ஒரு காரியத்தை பார்த்து முடிக்க போறோம். தேவன் தீர்க்கதரிசியுடைய சொன்ன காரியம். எரேமியா 10ஆம் அதிகாரத்துக்கு என்னோட கூட திருப்புங்க. நம் ஆண்டவர் நல்லவராய் எல்லாம் வாசிக்க தெரியும். 6வது வசனத்துல இருந்து 16 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை வாசிங்க. கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை. ஹல்லேலூயா. நீரே பெரியவர். உமது நாமமே வல்லமையில் பெரியது. ஜாதிகளின் ராஜா. ஹல்லேலூயா. பயப்படாதிருப்பவன் யார்? தேவரீருக்கே பயப்பட வேண்டியது. ஜாதிகளுடைய எல்லா ஞானிகளிலும் அவர்களுடைய எல்லா ராஜ்யத்திலும் உமக்கு ஒப்பானவன் இல்லை. இல்லையா? அவர்கள் யாவரும் மிருக குணமும் உள்ளவர்கள். அந்த கட்டை மாயையான போதகமாய் இருக்கிறது. தகடாக்கப்பட்ட வெள்ளி தர்சீசும் பொன்னூசி உப்பாசியிலும் இருந்து கொண்டு வரப்பட்டு அவைகள் தொழிலாளியினாலும் தட்டான் கைகளினாலும் செய்யப்படுகிறது. இளநீலமும் இரத்தாம்பரமும் அவைகளின் உடுமானம். அவைகள் எல்லாம் தொழிலாளிகளின் கைவேலையாய் இருக்கிறது. கர்த்தரோ மெய்யான தெய்வம். ஹல்லேலூயா. அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும். அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். ஆமென். இதைத்தான் நீங்க சொல்லணும். புற ஜாதிகளுக்கு இதை தெளிவா நீங்க சொல்லணும். நம் தேவன் கேட்டா உங்க தேவன் எங்க? பரலோகத்தை காட்டக்கூடாது. முதல்ல இதை வாசிச்சு காட்டுங்க, சொல்லுங்க எங்க தேவன் எப்படிப்பட்ட. தொடர்ந்து வாசிங்க. அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் ஹல்லேலூயா. படைத்தார். வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். அவர் சத்தமிடுகையில் வானத்திலே திரளான தண்ணீர் உண்டாகிறது. அவர் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி ஹல்லேலூயா. காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். ஆமென். மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணமுள்ளவர்களானார்கள்.
கர்த்தருடைய வல்லமை, நம் கர்த்தருடைய மகிமை ஒரு நாளும் மறைக்கப்பட்டு போவதில்லை. அதை நானும் நீங்களும் காண்பிக்கணும் என்றுதான் தேவன் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அவருக்கு பயப்படுகிறதுனால் வருகிற ஞானம், நற்கிரியை நடத்துவதால் வருகிற நல்ல புத்தி, அது அவருக்கு புகழ்ச்சி, அது அவருக்கு மகிமை, அது புறஜாதிகளுக்கு மத்தியில் அவருக்கு மகிமை, அவருடைய நாமத்துக்கு மகிமை, நமக்கல்ல. அப்ப நாம் சொல்லலாம், எங்களுக்கல்ல கர்த்தாவே இந்த வார்த்தைகளை எழுதி கொடுத்தீரே, உங்களுக்கே மகிமை வர பண்ணுங்கடா. இந்த வார்த்தை இல்லைண்டா, இந்த அறிவு எனக்குள்ள இல்ல, இந்த நீதி எனக்கு தெரியாது, இந்த நியாயங்கள் எனக்கு தெரியாது. இதை மறைச்சிட்டாங்க. இதை சத்துரு அப்படியே மறைச்சபடினாலே வேறு விதமாய் காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறபடினாலே தேவனுடைய மகிமை இன்றைக்கு மனிதன் திருடி கொண்டிருக்கிறான். ஒரு பக்கத்தால சத்ரு மனிதர்களை வைத்து திருடுகிறான், விக்கிரங்களை வைத்து திருடுகிறான், வேண்டாத மாயான காரியங்களை வைத்து திருடுகிறான். மகிமைக்குரிய கர்த்தர் நம்மை பார்க்கிறார். ஆகவேதான் அவர் கடைசி நாட்களை சாட்சிகள் நமக்கு தெளிவுண்டாகும்படி பார்க்கிறார். ஆகவேதான் ஆதியிலிருந்து அவருடைய கிரியைகளுக்கு சாட்சியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் இந்த காலத்திலே மௌனமாய் இருப்போம் என்றால், இந்த காலத்துல வாயை அடைச்சிட்டு எனக்கு என்ன என்று சொல்லி இருப்போம் என்றால், ஊழியம் பாருங்க, எல்லா இடத்துலையும் அவர்தான் அவர ஊழியத்தை செய்யத்தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அவர்தான் தலைவர், அவர்தான் நிஜமான. அவர் என்னத்தை சொல்றாரோ அவருடைய சத்தியத்தின்படி, கிருபையின்படி அதை நான் செய்யும் பொழுதுதான் அவருக்கு மகிமை வரும். அப்பதான் அவருடைய நாமம் மகிமைப்படும். என்னுடைய விருப்பம், என் சித்தம் அல்ல. அது அவருக்கு ஒரு நாள் மகிமையை கொண்டு வராது. நம் பார்வைக்கு அப்படி இருக்கலாம், ஆனால் கடைசி நாளிலே உண்மை அதை விளங்கப்படும். ஆகவேதான் நீங்க அப்போஸ்தலர் எடுத்து பாருங்க, எப்படி அவங்களுடைய கிரியைகளை பாருங்க. எத்தனையோ தேவ மனுஷர்கள் பாருங்க, எங்கெல்லாம் வந்து எப்படி எல்லாம் இருந்து வனாந்திரத்துல காட்டுல எல்லாம் போய் பயங்கரமாய் கிரியை செய்து அங்கே விளக்குகளால் கடிக்கப்பட்டு மலேரியா வந்து, நீங்க வாசிப்பது இப்படிப்பட்ட மிஷனரிஸுடைய சாட்சிகளை பார்த்தாலே எரிக்கப்பட்டு ஒரிசாவில் விட்டுட்டு போகலையே, அந்த மனைவி மன்னித்து விடுகிறான். பாருங்க, தேவன் இவர்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திலே பெரிதான பங்கை அடைவார்கள். அதைத்தான் தேவன் பார்க்கிறார். மொர்தெகாய் பாருங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறான், அடிமைத்தனத்துக்கு போயிருக்கிறான். அங்கே அவனுடைய சொந்த கிரியைகள் ஒன்றும் செய்யக்கூடிய நிலைமையிலான மறைகள் எல்லாத்தையும் செய்கிறான், கற்றுக் கொடுக்கிறான், விடவே இல்லை. தன் ஜனங்களுக்காக பேசிக்கொண்டிருக்கிறான். அப்ப நம்மை தேவன் இந்த காலத்தை வைத்திருக்கிறாரே, எதற்காக? அவர் மகிமைப்படணும். நானும் நீங்களும் அதை திருடவே கூடாது, சபை திருடக்கூடாது. சபை மகிமை அவருக்கு கொடுக்கிறது. அந்த மகிமைக்கு கனத்துக்கு முறியவர் தான் சபையில மகிமைப்படணும், நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்படணும், நம்முடைய கிரியையில மகிமைப்படணும், நம்முடைய செயல்கள மகிமைப்படணும், நம்முடைய ஊழியத்துல மகிமைப்படணும், நம்முடைய குடும்பத்துல மகிமைப்படணும், நம்முடைய போக்கிலும் வரத்திலும் மகிமைப்படணும். எல்லாத்திலும் மகிமை அவருக்கு மாத்திரம். அப்போ நாம் அவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவரே சொல்லுவார், உனக்கல்ல மகனே, உனக்கல்ல, எனக்கு மகிமை உண்டு பண்ணினான். இவனை நேசகுமாரனும் என் நேசகுமாரத்தையும் உங்கள் சுதந்திரத்துக்குள்ளே பிரவேசிங்க என்று சொல்லி தேவன் நம்மை கரம் நீட்டி அனைத்து தம்மோடு சேர்த்துக் கொள்வார். ஸ்தேவான் அப்படித்தான், கல்லறிங்க பரவாயில்லை, வாலிபன் இழுத்து கொண்டு போய் கல்லறிகிறான். சாதாரண காரியங்கள் மகிமை பாருங்க. தேவனே எழுப்பிட்டாண்ட எப்படிப்பட்ட மகிமையை கொண்டு வந்துடான் தேவனுக்கு. அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. அவ்வளவுக்கு நம்மை மகிமையினாலே அவர் மூடி இருக்கிறார். அந்த மகிமை அப்படியே கொடுத்திருக்கிறார். நல்ல தகப்பனுடைய பிள்ளைகள் நானும் நீங்க. அப்போ அவருடைய சமூகத்திலே எழுந்து அவரை பாடி துதிக்க போற அந்த கனத்துக்கு மகிமைக்கு மாற்றம், மகிமெல்லாம் அவர் ஒருவருக்கு